இதே 12ஆம் இடத்துல இருக்குது. அவன் பூர்வ ஜென்மத்தில் எதையோ ஒன்றை தேடி எதையோ ஒன்றை இழந்தவனாக இருப்பான். 5ஆம் இடத்துல இருக்குது, குழந்தை சார்ந்த ஏதோ ஒரு விஷயம். 8ஆம் இடத்துல இருக்குது, அப்போ ஏதோ மறைவு பொருளாக எவருக்கும் தெரியாமல் தீங்கு இழைச்சி தான் இருக்கும். இதை கண்டுபிடிச்சி அந்த தோஷத்தை விளக்குனாலே நீங்கள் வாழ்க்கையில் தடையே இல்லாமல் மேலே வந்துடுவீங்க. இன்னும் சொல்லப்போனால் நோயே இல்லாமல் மேலே வருவீங்க. இந்த நோய் ஏற்படுவதற்கான காரணமே இவர்கள் தான். அல்ப ஆயுள உருவாகுவதற்கு காரணமே இவர்கள் தான். அகால மரணங்கள் ஏற்படுறதுக்கு காரணமே இவர்கள் தான். நீங்கள் முன்ன செய்த அந்த வினைப்பயனுடைய பலனா இவர்கள் இந்த காலகட்டத்தில் உன்னை துன்புறுத்துவாங்கன்னு அர்த்தம். அது என்னன்னு கண்டுபிடிச்சி மன்னிப்பு கேட்டு அதுக்கு வேண்டியதை செஞ்சுட்டு போனீங்கன்னா அவங்க உன்னை தண்டிக்க போகிறாங்க. அவங்களுடைய நோக்கமே என்ன? உன்னை அழ வைக்கணும், தண்டிக்கணும்னு கிடையாது, நீ திருந்தணுன்றது தான். இறைமார்களுடைய நோக்கமே தண்டிக்கிறதே கிடையாது. முதல்ல கடவுள் தண்டிச்சிட்டாருன்னு சொல்கிற வாக்கியத்தை மனசுலேருந்து எடுத்துருங்க. இறைவன் எப்பொழுதும் திருத்தம் நினைப்பானே ஒழிய, குருமார்கள் எப்போதும் திருத்த நினைப்பார்களே ஒழிய, தாய் தகப்பனார் எப்போதும் திருத்த நினைப்பார்களே ஒழிய தண்டிக்க நினைக்க மாட்டாங்க.